அந்த ஏர்ட்ராப் எப்படின்னு பண்ணுறத பார்த்துப்போம். இந்த லிங்க்கை காப்பி பண்ணி மைசிஸில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ரிவார்டு இருக்குது. பட்டு பார்ட்டிசிபெண்ட்ஸ் பார்த்தோன்னா ஒரு 50,000 பேர் இருக்காங்க. ஆனால் எல்லா டாஸ்க்கையும் பண்ணி முடிச்சிட்டா என்னோடய ரேங்க் வந்து 6,000 ரேங்க்கில் வந்து போச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே, நிறைய பேர் பண்ணவே இல்லை. ப்ரைஸ் ஃபுல்லும் நல்லா தான் இருக்குது. ஒரு $2 கோடி கிட்ட கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் என்னோடய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு $50 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீ டாஸ்க்லாம் இருக்குது. அதை மட்டும் ஒரு 3-4 வாலெட்டில் பண்ணி வைங்க. 3-4 வாலெட்லாம் 3 டிஸ்கார்டு வேணும், 3 ட்விட்டர் அக்கௌண்ட் வேணும். சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன், ஓகேவா? அது பண்ணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக எக்ஸ்பின்னு ஒன்று உங்களுக்கு ஈஸியாக சொன்னால் ஒரு பாயிண்ட் மாதிரி, அது பாயிண்ட் வச்சு தான் நம்மளுக்கு ஒரு டோக்கன் மாதிரி தருவாங்க, ஓகேவா? இப்போ நான் பண்ணது இங்கே சைன்இன் கொடுத்துட்டு லாகின் பண்ண உடனே அங்கே வந்துடும். நான் வேறு அதெல்லாம் சொல்லாமே பண்ணிட்டேன். என்னுடைய ரெஃபர் கோடு இது. அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் இப்படி வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா இந்த மாதிரி உங்களுக்கும் ரிசீவ் ஆகும். என்னோடய லிங்க்கில் நானே இன்னொரு டம்மி அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு 300 எக்ஸ்பி ரிசீவ் ஆகிடும். இந்த 300 எக்ஸ்பி ரிசீவ் ஆன உடனே இங்கே ஒரே நிமிஷம் இந்த லீடர் போல் செக் பண்ணி பாருங்கள். 300 எஸ்பிக்கு நீங்கள் எவ்வளோ லீடர் போல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 57,000, ஓகேவா? 57,000 பேர் தான் இப்போதைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. எண்ட் டேட் வந்து ஜூலை 12, ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக அது 5 ஒரு 17, ஓகேவா? 17 நாள் இருக்குது. டெய்லியும் வந்து க்ளைம் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க்கும் இருக்குது, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ், இந்த ஆக்டிவிட்டீஸ் இங்கே கிளிக் பண்ணி வந்துடணும். எப்பயுமே நம்ம வந்து எப்பயுமே பண்ணுவோம்ல டெஸ்க்டாப் மோடு, அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோடு கிளிக் பண்ணிப்போம். எல்லாருக்கிட்டேயும் ட்விட்டர் அக்கௌண்ட்டு, டிஸ்கார்ட் அக்கௌண்ட் இருக்கும். இல்லைனா க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கெலாம் ஒரு ட்யூட்டோரியல், அதாவது இல்லாதவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து டம்மி மைசிஸ் ப்ரௌசர்னால நான் வந்து ட்விட்டரும் டிஸ்கார்டும் இதில் வந்து லாகின் பண்ணலை, ஓகேவா? நான் லாகின் பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு கான்டாக்ட்ஸ் கொடுத்தனா லாகின் பண்ணுற மாதிரி வரும். சும்மா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு மட்டும் காமிச்சிக்கிறேன், ஓகேவா? இப்படி தான் வரும். லாகின் பண்ணாதவங்க, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாதவங்க இங்கே சைனப் கொடுத்து க்ரியேட் பண்ணி அப்படியே லாகின் பண்ணிக்குவாங்க. இருக்கிறவங்க லாகின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் லாகின் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே, நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். அத்தரைஸ் ஆப் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு போய் ஃபாலோ பண்ண சொல்லும். ரெக்கார்ட் ஆகுது. ஒரு நிமிஷம். சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆன பிறகு இங்கே ஸ்க்ரோல் பண்ணி ஃபாலோ எக்ஸு. அதுக்கு முன்னாடி நான் வந்து டிஸ்கார்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகேவா? டிஸ்கார்ட் நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வருது, இப்படி தான் வரும், ஓகேவா? அத்தரைஸ் கொடுத்துருங்க. டிஸ்கார்ட் அக்கௌண்ட் இல்லாதவங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டிஸ்கார்டும் கனெக்ட் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்கே கீழே வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணோம்ல, இப்போ ஃபாலோ பண்ணிக்கணும். இது ஃபாலோ பண்ணிட்டா ஃபாலோ எக்ஸ், ஃபாலோ கொடுத்துட்டு பேக் கொடுத்துட்டு ஐயோ இது வேறு. ஒரே நிமிஷம். ஃபாலோ கொடுத்து பேக் வந்த பிறகு இப்படி தான் வெரிஃபை கேட்கும். வெரிஃபை கொடுத்துட்டு ஓகேவா? இப்போ டிஸ்கார்டு வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ வந்து இங்கே ஜாயின் கொடுத்துருங்க. ஜாயினை கிளிக் பண்ணால் டிஸ்கார்டுக்கு வரும். அக்செப்ட் இன்வைட் கொடுத்துட்டு என்னப்பா வர மாட்டேங்குது? நெட்டு ஸ்லோவாக இருக்கா?
உங்களுக்கு வரும். நான் ஒரே நிமிஷம் நான் வந்து வேறு இல்லை, எனக்கு அது ஒர்க் ஆக மாட்டுது. அதனால் நான் லிங்க்கு, அந்த டிஸ்கார்டோட லிங்க் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகலாம் சொல்லுங்கள், நான் அந்த லிங்க்கு கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணாலே வரும். அந்த ஆப்புக்குள்ளே போனால் ஆப்புக்குள்ளே இன்வைட் கேட்கும். அக்செப்ட் இன்வைட் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். பொறுமையாக அப்படி ஸ்க்ரோல் ஆகும். இதில் எதனா ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு, இதில் எதனா ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு, இதில் எதனா ஒன்று ஓகே. நான் வந்து ஏதோ ஒன்று உக்ரைன் ஒன்று கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அக்ரி அண்ட் ஃபினிஷ் கொடுத்தா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில ரோல்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? இது எதுவும் பண்ண தேவை. அப்படியே பேக் வந்து இந்த மைசிஸ் உள்ளே வந்துட்டு இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு வெரிஃபை கொடுங்க. எங்கே இருக்குது வெரிஃபை? இங்கே. இப்போ வெரிஃபை ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து இதில் இந்த 2 டாஸ்க் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு $1 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். நான் இன்னும் பண்ணலை. அது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, எவ்வளோ ஆகுது, இது பண்ணால் இன்னும் இங்கே பாருங்கள். இது இந்த 500 XP வந்து டெய்லி 500 தருவாங்க. ஓகேவா? டெய்லி 500 தராங்கன்னா அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல. ஓகேவா? அப்போ டெய்லி தராங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அதை நான் எவ்வளோன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு எது ஃப்ரீனா இது இந்த 3ஆவதாக இருக்குல்ல, இது வந்து டெய்லி 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து க்ளைம் பண்ணிட்டு போங்க. 17 நாளாக என்னன்னு தெரில. ஜூலை 12 ஃபினிஷ் ஆகுனா இது ஒரு 12, இது ஒரு 5, 17 நாள் இருக்குது. அந்த 17 நாள் டெய்லி க்ளைம் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு 900 XP கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 டாஸ்க் முடிப்போம். அதுலேயும் ஒன்றும் இல்லை, சும்மா விசிட் பண்ணிட்டு வந்தால் போதும். லெஸ்கோ கொடுத்துட்டு பேக் வெரிஃபை, அதே மாதிரி இது லெட்ஸ்கோ கொடுத்துட்டு பேக்கு வெரிஃபை. அப்புறம் லாஸ்ட்டாக இங்கே இருக்குது. இது இந்த லெட்ஸ்கோ கொடுங்க. லெட்ஸ் கோ அகைன் வெரிஃபை. அவ்வளோதான், முடிஞ்சுதா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ XP இருக்குது? 1550. ஸ்டார்டிங்கில் 300 குத்தானுங்க. இப்போ வந்து இங்கே லீடர் போர்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஒரே நிமிஷம். 23 ரேங்கிங் வந்துட்டா? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரே ஒரு ரெஃபர் மட்டும் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு 500 XP தரான். 500 XP வந்த உடனே 6000 ரேங்க் வந்துடுறீங்க அப்படியே. ஓகேவா? அப்படி செக் பண்ணுறேன். 2100 இருக்கா இப்போதைக்கு இந்த அக்கௌண்ட்டில்? அப்படியே வாங்க, என் மெயின் அக்கௌண்ட்டுக்கு போகலாம். அப்படி போ. 2000 எவ்வளோ இருக்குது? 2600. இது மெயின் அக்கௌண்ட்டு. மெயின் அக்கௌண்ட்னா எப்பயுமே யூஸ் பண்ணுற அக்கௌண்ட். இதில் வந்த பிறகு அந்த லீடர் போர்டில் வந்து செக் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரே ஷாக்கு. 6000 இங்கே பாருங்கள், இன்னும் 3000. ஆமாம், இப்போ இன்னும் ரெஃபர் பண்ணதால் ஒரு 500 எக்ஸ்ட்ரா வந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க, 6000 ரேங்க் இருந்தேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆக்டிவிட்டீஸில் இதை டெய்லி பண்ணால், இந்த 2ம் டெய்லி பண்ணால் ஒரு வச்சுக்கோங்களேன், ஒரு $20 கூட இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுக்கு $20 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கினா கூட ஒரு 3000லேருந்து 4000 XP கிடைக்கும். அந்த பீரியடில், எந்த பீரியடில்? ஜூலை 12க்குள்ளே 3000 XP 4000 XP கிடச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் நல்ல ப்ராஃபிட் தானே. ப்ராஃபிட் மீன்ஸ் ரேங்கிங் நல்லா பூஸ்ட் ஆகும். இது நான் அந்த ரிவார்டை காமிக்கல. ஓகேவா? என்ன தர போகிறாங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 லட்சமா, இது 55 லட்சம் சைபர்னு ஒரு காயின். அதனுடைய ஒர்த்து இப்போதைக்கு $28 மில்லியன். $2 கோடி. நம்ம டாப்பு ஒரு 1000, ஒரு இப்போ நானே 3000 ரேங்கிங். இன்னும் அந்த டாஸ்க்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணால் இன்னும் மேலே போயிடுவேன். அந்த 3000 ரேங்கிங்கில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு $100 கொடுத்தா கூட ப்ராஃபிட் தானே. ஒரு $20 இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு $100 கொடுத்தா கூட ப்ராஃபிட் தானே. ஓகேவா? அதனால் இந்த ஃப்ரீ டாஸ்க்கை வந்து அந்த $20 உங்ககிட்ட இல்லைன்னா விட்டுருங்க. ஃப்ரீ டாஸ்க்கை வந்து நான் பண்ணல. ஃப்ரீ டாஸ்க்கை 3 அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். 3 டிக்டாக் அக்கௌண்ட்டு, 3 டிஸ்கார்ட் அக்கௌண்ட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ட்விட்டர் அக்கௌண்ட்டு 3 இமெயில் க்ரியேட் பண்ணால் 3 ட்விட்டர் அக்கௌண்ட் வந்துடும். டிஸ்கார்டுக்கு மட்டும் 3 நம்பர் தேவைப்படும். 3 நம்பர் போட்டால் 3 டிஸ்கார்டு.
முடிஞ்சால் 5 கூட பண்ணுங்கள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்னு. ஓகேவா? ஜூலை 12 முடியுது. ஓகே, பார்த்து பண்ணுங்கள்.